மேலதான் போயிட்டு இருக்கோம். மஷ்ரூம் சாப்பிட போயிட்டு இருக்கோம். ஊட்டுறேன், போ மேல போ. ஏரோப்ளேன் போகுதுடா மேல. மேல பாரு ஏரோப்ளேன் போகுது. மேல ஏரோப்ளேன் போகுதுடா. பாய் சொல்லிட்டீங்களா? பாய் ஏரோப்ளேன். இப்படி வாங்க, சாப்பிடலாம் வாங்க, சாப்பிடலாம் வாங்கடா. திஷ்டு வந்து நீ வா. இங்க அவங்க ஃப்ரெண்டு கூட விளையாடிட்டு இருக்கான். தாத்தாவும் வந்து கடைக்கு போயிட்டாரு. சின்னவன் வந்து சியா கிட்ட இருக்கான், அதாவது அவங்க என் தங்கச்சி கிட்ட இருக்கான். நான் வந்து ஜாலியாக உட்காந்து மஷ்ரூம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு சண்டேன்றதுனால நான் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டேன். நாளைக்கு மண்டே, நாளைக்கும் இப்படிதான் இருக்க போகுது. இவன் ஸ்கூலுக்கு போயிடுவான், தாத்தா மேலே டிவி பார்த்துட்டு இருப்பாரு, அவரும் ஆஃபீஸ் போயிடுவாரு, நான் மட்டும்தான். ஸோ நான் வந்து உங்க கூட கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லி நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விஷோ நீ வா. இங்க வந்து நான் உங்களுக்கு சன்செட் வந்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சொல்லி கொஞ்ச நேரத்துலேயே வந்து என்னோட டைம் வந்து முடிஞ்சிருச்சு. அங்கேருந்து அப்படியே நான் வந்து துணியெல்லாம் மடித்து எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் அடுக்கணும். எப்படி டேலண்ட்டு? சரி ஓகேப்பா. என் பசங்களோட கைவண்ணங்கள். அண்ட் இது பார்த்தீங்கன்னா என்னோட கைவண்ணம். இது வந்து இதெல்லாமே வந்து என் பசங்களோட கைவண்ணங்கள். யா, நான் ஒரு நாள் தாங்க இல்லை, ஒரே ஒரு நாள் தான் இல்லை. சாட்டர்டே ஈவினிங் போனேன், இப்போ சண்டே மார்னிங் வந்துட்டேன். அதாவது ஒரு நாள் கூட இல்லை, 24 hours கூட கிடையாது. ஒரு 12 hours வச்சுக்கோங்க, அதில் பாதி வச்சுக்கோங்க. ஓகே, 12 hours தான் நான் வீட்டில் இல்லை. இந்த ரூமோட நிலைமை நான் காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா, டப்பில் போட்டதா அப்படியே இருக்குது, அப்படியே துணி அப்படியே, டவல் அங்கே, பாய் இங்கே, அண்டு கழட்டின துணி எல்லாமே இங்கங்கே, எல்லாமே இப்படியே. இது நான் இப்போ எடுத்துகிட்டு வந்தது, அது தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்படியே இது யாராவது பட்டக்ஸில் குத்திச்சுன்னா என்ன ஆகுது? இது எல்லாத்தையும் ஏற கட்டுறது கடுப்பாக இருக்குது. எப்படி மறுபடியும் நான் அரேஞ்ச் பண்ணுறது? என் அம்மாலாம் பாவம் என் சின்ன பையனை வச்சுட்டு சமாளிச்சிட்ருக்காங்க. என்ன தான் பண்ணுறாங்களோ. இப்போ இந்த மொத்த ரூமையும் நான் வந்து இப்போ மேஜிக் பண்ணி காமிக்கிறேன். எந்த மேஜிக்கும் நடக்காது, கஷ்டப்பட்டால் தான் எல்லாம் மாறும். நான் கஷ்டப்படுறேன், நீங்கள் என்ன வேடிக்கை பாருங்கள். அவ்வளோதாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லாமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இவங்க பார்த்துக்கிறதும் பார்த்துக்காததும் அப்பா புள்ள கையில் இருக்குது. நம்ம இதில் தலையிட முடியாது. எல்லாம் ஒரு அளவுக்கு தான் நான் பண்ண முடியும். எவ்வளோதான் திருப்பி பண்ணிகிட்டே இருக்குது, கடுப்பாயிடும். அந்த கேப்பில் போய் டீ சூடு பண்ணி ஒரு பெக்கு போட்டால் தான் வந்து நமக்கு கேட்கும். போகலாம். One small thing I have to clarify. If you are kid facing this type of sir, Prasad sir has எப்படி சொல்கிறது, பேசல, என் குழந்தை பேசலை, ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனால் ட்ரை பண்ணுறா பட் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அண்ட் மற்ற குழந்தைங்களாம் பேசுது கம்பேரிட்டிவ்லி பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ கம்பேர்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா இவர் இருக்கார்ல சார், கம்முன்னு இருடா. கேட்டிங்களா கரண்ட் போயிடுச்சான், லைட் வந்து ஃபியூஸ் போயிடுச்சு. உட்கார். இந்த குழந்தைய தான் நான் லாஸ்ட் 6 months முன்னாடி
அதாவது இந்த ஜூன் 6 months கூட இல்லைங்க, பார்த்தீங்களா லைட் எரியுது. 3 months வரைக்கும் முன்னாடி என் குழந்தை பேசலை, அந்த குழந்தைலாம் பேசுது, என் குழந்தை பேசலை, ஒருவேளை ஏதாவது இருக்குமோ, ஏதாவது இப்படி இருக்குமோ, ஏதாவது அப்படி இருக்குமோ. ஓ, கரண்ட்டை சும்மா விட மாட்டாரு. ஓகே, ஸோ யா, இது இந்த மாதிரி ஃபேஸிங் நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா ஐம் ஷோயிங் தட். விஷு இங்கே வா, விஷு. இப்போ அவன் என்னை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுறான். என்னன்னா, சொல்ல மாட்டேன், உன் பேச்சு கேட்க மாட்டேன், நீ ஏன் சொல்கிற, அப்பா தானே சொல்லணும், நீ ஏன் சொல்கிற, அம்மா நான் கேட்க மாட்டேன், அப்பா சொல்கிற நான் கேட்குறேன், அம்மா அழுதுன்னா மட்டும் அம்மா அழுகாத, நான் கேட்குறேன், உன் பேச்சு நான் கேட்குறேன். கூட 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 பேசுகிறான். அதாவது நம்ம முன்னாடி பேசுனது எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இப்போ வந்து நம்மளை வந்து கவுண்டர் கொடுத்து நம்மளை வந்து நோஸ் கட் பண்ணுறான். ஸோ நீங்கள் ஏதாவது உங்கள் குழந்தைக்கு வந்து பேச ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் சரௌண்டிங்கை வந்து கொஞ்சம் நல்லதாக வச்சுக்கோங்க. பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் நல்லதாக வச்சுக்கோங்க. பிச்சிடுவேன், தொலைச்சிடுவேன், தோலை உரிச்சிடுவேன், இதெல்லாம் வந்து நான் சொன்னதை இப்போ அவன் எனக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுறான். அம்மா உன் தோலை உரிச்சிடுவேன் அப்படின்னு எனக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுறான். ஸோ யா, அதுதான் ட்ரைனிங் கொடுக்கும்போது. ட்ரைனிங்குன்னு இல்லை, நீங்கள் நார்மலாக பேசும்போது நல்லதாக பேசுங்க. இதை நான் சொல்கிறேன்ற போது தான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ நானுமே மாறிட்டு வரேன். நானுமே குழந்தைங்கள திட்டுறதில்லை. குழந்தைங்கள மீன்ஸ் நார்மலாகவே இப்போ வந்து கத்துறதில்லை. கத்துனா எனக்கு கிரிகிரி ஆகிறாரு, அதனால் நான் கத்துறதை கட் பண்ணிட்டேன். ஸோ குழந்தைங்களுக்காக நம்ம கொஞ்சம் மாறி தான் ஆகணும். இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் குழந்தைங்க பேசலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைங்க பேசுறது ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா மட்டும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய், அதாவது உங்கள் குழந்தைங்க பேசி அதை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை, உங்களுக்கு வந்து அவங்க திருப்பி ஆன்சர் பண்ணலை, இல்லை திரும்ப கேட்கலை, அவங்க வந்து உங்களுக்கு பதில் சொல்லலைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் குழந்தை உங்கள் பேச்சை கேட்குறான், உங்கள் கூப்பிடுறது கேட்குது, அண்ட் வந்து ஆன்சர் பண்ணுறாங்க மீன்ஸ் ஏதாவது சைன் லாங்குவேஜாவது பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம். அண்ட் யா, அதுதான், ஸ்கூல் போனாங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும். நானுமே அந்த பயத்தில் தான் இருந்தேன். இப்போது ஐம் ஆல்ரைட். அவன் பேசலைன்னு சொல்லிட்டு நான் தான் வந்து அதிகமாக டிப்ரெஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி என்னென்னமோ ஆகி இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. ஸ்கூலுக்கு அனுப்புனா சரியாயிடும். ஓகே, எங்கள் வீட்டில் 3 பேருமே 3 குழந்தைங்களுமே இப்படி தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் எதுவும் வருத்தப்பட்டுக்காதீங்க. பி பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ். ஓகே, என்ன தெரியுமா பண்ணணும் நீ? இப்போ என்ன தெரியுமா பண்ணணும் நீ? சரி, இப்போ நீ என்ன தெரியுமா பண்ற? இருக்கா? சரி, ஓகே. பென்சில் எடுத்துக்கோ. பென்சில் எடுத்து என்ன தெரியுமா பண்ற? இதுல எதெல்லாம் வெஜிடபிள்ஸ்? ஆனியன், பிரிஞ்சால், கேரட், இது 3 தான் வெஜிடபிள்ஸ். கிரேப் வந்து ஃப்ரூட், சரியா? லோட்டஸ் வந்து ஃப்ளவர். ஸோ எதெல்லாம் பண்ணணும்? இது பண்ணணும். கலர் அடிக்கணும். இந்த இருக்க கலர் வச்சு அடி. இந்த அது இது பிங்க் கலர் வச்சு அடி. ஆனியன் பிங்க். அடி. ரெட் கலர் அடி. ரெட் கலர் அடி. இது அது இல்ல, இது அச்சிட்ட இது அச்சிட்ட. அது அடிபட்டு ஒன்னு இல்ல, ஒன்னு இல்ல, ஒன்னு. தெரியலையே.